Hello students, now we are going to see about requirement specification. So what is meant by requirement specification means it describes the behavior from user point of view. அதாவது ஒரு சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு சாஃப்ட்வேர் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு யூசர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் எது இந்த ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஃப்ரம் யூசர் பாயிண்ட்லேருந்து அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிறத பற்றின டிஸ்கிரிப்ஷன் தான் என்னது ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதில் என்ன இந்த பர்பஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இது மூலிமா அக்ரிமெண்ட் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் சப்ளையர். ஸோ இது மூலிமா என்ன கிடைக்கும் அப்படின்னா அக்ரிமெண்ட் இட் கிவ்ஸ், அது வந்து அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணும் போதே அவங்க கஸ்டமருக்கும் சப்ளையர், கஸ்டமர்னா யார் இதை கேட்குறவங்க, சப்ளையர்னா யாருன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அந்த கம்பெனி. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஏற்படுத்திக்கணும். இந்த சாஃப்ட்வேர் தான் நான் செஞ்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். அதுக்காக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பேசிஸ் ஃபார் சாஃப்ட்வேர் டிசைன்னா என்னென்னா, நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவை, டிசைனுக்கு தேவையான இன்புட் எதுலேருந்து எடுத்துப்போம், இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து தான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டிசைனுக்கு இன்புட் எதுனா இந்த ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் எஃபர்ட்டை வந்து இது ரெடியூஸ் பண்ணும். ஸோ டெவலப்மெண்ட் எஃபர்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஃபுல் ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேட்குறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடும் போது, ஸோ யூசர் பாயிண்ட்லேருந்து இது எல்லாம் கிளியராக இருக்கா, யூசர் சொன்னது எல்லாம் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம டாக்குமெண்டேஷனில் படித்து பார்க்கும்போது ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் டெவலப்மெண்ட் எஃபர்ட்டை வந்து இது ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கிவ் அ பேஸ் ஃபார் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல். ஸோ கிவ் அ பேஸ் ஃபார் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் அப்படின்னா என்னென்னா, ஸோ இதில் எல்லா டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு இல்லையா, ஸோ இதில் என்னென்ன வேணும், இதில் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூசரோட சைட்லேருந்து என்னென்னலாம் தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடுறதுனால, ஸோ அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த டாக்குமெண்டேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா இது வந்து இட் இஸ் அ பேஸ் ஃபார் வேலிடேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். இந்த டாக்குமெண்ட்டை வச்சு யூசர் சொன்னது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெரிஃபை பண்ணோம். இது எல்லாமே ஓகே ஆச்சு அப்படின்னா தான், இந்த வேலிடேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஓகே ஆச்சுன்னா தான் இது எந்த ஸ்டேஜுக்கு போகும், நெக்ஸ்ட்டு டிசைன் ஸ்டேஜுக்கு போகும். ஓகேவா? ஸோ இப்போ ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனாக என்ன புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஸ்ஆர்எஸ். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா, எப்படி அது இருக்கணும், ஒரு சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும்னா கரெக்டாக இருக்கணும். அதாவது எந்த எரரும் இல்லாமல், நோ எரர்ஸ், எரர் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் எரர் இல்லாமல் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் அன்ஆம்பிகுயஸ்னால் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கணும். ஸோ மோர் தென் ஒன் மீனிங், மோர் தென் ஒன் டெஃபினிஷன் இருக்கக்கூடாது. இப்போ சாஃப்ட்வேர்னால் என்ன, கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோக்ராம்னா என்ன, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். இதுக்கு வேறு ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா, ஒரு டெஃபினிஷன் தானே. ஸோ அதேமாரி நம்ம என்ன விஷயம்லாம் அந்த டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்கணுமோ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு இதுக்கும் ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கணும். ஸோ அன்ஆம்பிகியஸ்னால் மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா கம்ப்ளீட். ஸோ கம்ப்ளீட்னா என்னென்னா, அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கான்செப்டையும் இந்த எஸ்ஆர்எஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக இருக்கணும். என்ன சாஃப்ட்வேர் அவங்க எதிர்பார்த்தாங்கங்கிறதுக்கு ரெக்குவயர்மெண்ட் கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் இந்த சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கணும். அதுதான் என்னது கம்ப்ளீட். நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான நம்ம ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருப்போம் இல்லையா, அது எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கணும். ஸோ ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம்
யூனிஃபார்மாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேங்க் ஃபார் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ரேங்க் ஃபார் இம்பார்ட்டன்ஸ்னால் என்னென்னா, ரேங்க்னா என்ன, ரேங்கிங் கொடுக்குறது 1 2 3 அப்படின்னு. ஃபார் இம்பார்ட்டன்ஸ்னால் என்ன, இம்பார்ட்டன்ட்னா முக்கியமானது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்கணுமோ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ரேங்கிங் ஆர்டரை கொடுத்துடணும். அதுதான் என்னது, ரேங்க் ஃபார் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வெரிஃபையபிள். வெரிஃபையபிள்னா என்ன அப்படின்னா, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோமோ அதை வந்து எதோட நம்ம செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட்ஸோட, சில செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், அந்த ஸ்டாண்டர்ட்ஸோட வச்சு நம்ம என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து மாடிஃபையபிள். மாடிஃபையபிள்னாவே என்னது, நம்ம யூசேஜுக்கு ஏற்ற மாரி. ஸோ நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாரி அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை மாடிஃபை பண்ணிக்கிற மாரி அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரேசபிள். ட்ரேசபிள்னாவே என்னது, அந்த எந்த ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்கோமோ அதோட இன்ட்ராக்ஷன் இருக்கணும், அந்த டாக்குமெண்ட்டோட இன்ட்ராக்ஷன் இருக்கணும். இப்போ நான் யூசர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க சொன்னதெல்லாம் எல்லாம் கரெக்டு தானா அப்படிங்கிற சோர்ஸுக்கும் அந்த இதுக்கும் உள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கிறது தான் என்னது, ட்ரேசபிள். ஓகேவா? இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஸ்ஆர்எஸ் புரியுதா? ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அது கரெக்டாக இருக்கணும், அதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கணும், கம்ப்ளீட்டாக எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கணும், அதோட ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் சேமாக இருக்கணும், எதுக்கு எந்தெந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நம்ம ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் சில ஸ்டாண்டர்டோட செக் பண்ணி பார்த்துருக்கணும், கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், அது ட்ரேசபிளாக இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஸ்ஆர்எஸ் புரிஞ்சுட்டா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காம்பனண்ட் ஆஃப் எஸ்ஆர்எஸ். ஸோ காம்பனண்ட் ஆஃப் எஸ்ஆர்எஸில் இந்த சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டினாவே என்னது, ஃபங்க்ஷன்னா ஏதோ ஒரு டாஸ்க், ஏதோ ஒரு ஒர்க், அதை செய்கிறதுக்கு உண்டான வேலை தான் என்னது, ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த எக்ஸ்பெக்டட் பிஹேவியர், அந்த சிஸ்டத்தோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியோட வேலை. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டினா என்னது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் செய்ய போகுது, என்ன ஃபங்க்ஷன் செய்ய போகுது, அந்த சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணும், நம்ம என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணும், எதுலேருந்துனா என்ன இன்புட்லேருந்து. ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸோ என்னது, இந்த அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இது எதுக்காக கொடுக்குறோம், இந்த இன்புட் இப்படி கொடுத்தா என்ன அவுட்புட் வரணும், இதுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியணும். நெக்ஸ்ட் என்னென்னா, ஒவ்வொரு இன்புட்டை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும். ஸோ எதுக்காக இந்த இன்புட் கொடுக்குறேன், ஸோ இன்டீஜர்னு சொன்னால் என்னது, ரவுண்டட் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஃப்ளோட்னா என்னது, பாயிண்ட் வச்சுருக்க நம்பர்ஸ். ஸோ அப்போ வந்து ஒரு நம்பரை சொல்கிறதுக்கே அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது இல்லையா, அதை மாதிரி ஒரு இன்புட் கொடுக்குறோம்னா அது எதுக்காக இந்த இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாரி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் அந்த இன்புட்டை கொடுக்க முடியும். ஸோ இப்போ ஒரு கேல்குலேட்டரில் நீங்களே ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க, ஒரு 20 நம்பர்ஸ்க்கு மேலே நீ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டுகிட்டே இருக்கேன்னா அப்போ அது என்ன பண்ணும், அதுக்கு மேலே ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 15 நம்பர்ஸ் மட்டும் வாங்க, 10 நம்பர்ஸ் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது சொல்லாது, அது வந்து திருப்பி 0ல் வந்துடும், நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போடணும். ஸோ அப்போ லிமிட்டட் இன்புட்ஸ், ஸோ எவ்வளோ இன்புட் வரையிலும் அதால் கொடுக்க முடியும், வேலிட் இருக்கும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது, அதோட ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த இன்புட்டையும் அதோட அவுட்புட்டையும் வேலிடிட்டி செக் பண்ணணும். ஸோ இந்த இது வந்து வேலிடாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதில் இருக்கும், ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டினா அது எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறது சொல்கிறது தான் என்னது, ஃபங்க்ஷனாலிட்டி.
ஸோ அப்போ என்ன அவுட்புட் கொடுத்தா ஒரு என்ன அவுட்புட் நம்ம வேணும்னு எதிர்பார்க்கமோ அதுக்கு என்ன மாதிரி இன்புட் கொடுக்கணும், அந்த இன்புட்டுக்கும் அந்த அவுட்புட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அந்த இன்புட்டை எதுக்காக கொடுக்குறோம், அந்த இன்புட் எவ்வளோ தூரம் வரைக்கும் ரேஞ்ச் எவ்வளோ தூரம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அது எவ்வளோ தூரம் வேலிடாக இருக்கும், அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாத்த பற்றியும் சொல்கிறது தான் என்னது ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன அப்படின்னா, the component specify the performance characteristics of the system. ஸோ அந்த சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை சொல்கிறது தான் என்னது பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, எத்தனை டெர்மினல்ஸ் வந்து அது சப்போர்ட் பண்ணும், ஸோ எத்தனை டெர்மினல்ஸ் வரையிலும் சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒரு 10 சிஸ்டம் இதோட இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ ஒரு மொபைல்லேருந்து நீ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுற, எத்தனை மொபைல் வரையிலும் கனெக்ட் பண்ணால் ஓரளவுக்கு அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஓரளவுக்கு மேலே போனால் அது ஸ்லோ டவுன் ஆகிடும் இல்லையா. ஸோ அது வந்து அதுதானே அதோட பர்ஃபார்மன்ஸ். அதேமாரி இங்கேயும் உன்னோட காம்பனண்ட் வந்து என்ன பண்ணும், அந்த சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணும். அது எதை வச்சு மெஷர் பண்ணணும்னா, இந்த நம்பர் ஆஃப் டெர்மினல்ஸ் இதில் எத்தனை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதும், நம்பர் ஆஃப் யூசர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிஎன்னில் படிக்கும் போது. இப்போ நம்ம வந்து இப்போ உனக்கு ரிசல்ட் வந்துட்டு நீ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணுற, அப்போ ஒரே டைமில் எத்தனை பேர் அந்த அதே வெப்சைட்டை செக் பண்ணுவாங்க. அப்போ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன ஆகும், நெட்வொர்க் இது வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ உனக்கு வந்து அப்போ என்ன கிடைக்காது, அந்த வெப்பேஜ் லோடே ஆகாது. ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதை வச்சுலாம் மெஷர் பண்ணும், எத்தனை டெர்மினல்ஸ் கனெக்ட் பண்ண முடியும், எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதை யூஸ் பண்ண முடியும் அட் அ டைமில், அதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபைல்ஸும் அதில் யூஸ் பண்ண முடியும், நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் அது எவ்வளோ சைஸ் வரையிலும் அதில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம எதை கேல்குலேட் பண்ணுறோம், இந்த பர்ஃபார்மன்ஸை கேல்குலேட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ பர்ஃபார்மன்ஸ் புரியுதா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிசைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இம்போஸ்ட் ஆன் அன் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ டிசைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இம்போஸ்ட் ஆன் அன் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கன்ஸ்ட்ரெயின்ஸ் டியூரிங் த எக்ஸிக்யூஷன். அதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் உனக்கு ஆர்டிபிஎம்எஸில் சார் சொல்லியிருப்பாங்க இல்லையா, கண்டிஷன்ஸ் என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து என்னது கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ ப்ரைமரி கன்ஸ்ட்ரெயின் நீ கூட வேர்டில் சிஏபி லேப்க்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க, நாட் நல் கன்ஸ்ட்ரெயின், அது ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் அதெல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ என்ன கன்ஸ்ட்ரெயின் என்ன கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் எக்ஸிக்யூஷன். அப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது தான் என்னது டிசைன் கன்ஸ்ட்ரெயின் இம்போஸ்ட் ஆன் அன் இம்ப்ளிமெண்டேஷன். நம்ம டிசைன் பண்ணியிருப்போம், ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ டிசைன்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகும்போது சில ப்ராப்ளம் வரும். அது என்ன அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு வந்து என்னது ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ ரெஸ்பான்ஸ் டைம்னா என்ன, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்குறேன், உடனே நீ பதில் சொல்கிறியா இல்லையா, அதுதானே என்னது ரெஸ்பான்ஸ் டைம். இங்கே சிஸ்டமை பொறுத்தவரையில் என்னது, நம்ம ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறோம், அது அவுட்புட் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குது அப்படிங்கிறது தான், அதோட ஆப்ரேஷனை எவ்வளோ சீக்கிரம் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு வந்து த்ரூபுட்னா என்னென்னா, ஒரு டைமில் எவ்வளோ எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ண முடியும், அட் அ டைமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனை உன்னால் பண்ண முடியும், அதுதான் என்னது த்ரூபுட். நெக்ஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இதில் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் அது ஃபேஸ் பண்ணுதுன்னா, எவ்வளோ சீக்கிரம் அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது, எவ்வளோ நம்பர் ஆஃப் யூஸரை அட் அ டைமில் அதால் பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியுது, ஏதாவது செக்யூரிட்டி ப்ராப்ளம் வருதா, ஸோ இதேமாரி யூஸ் பண்ணும்போது ஏதாவது செக்யூரிட்டி ப்ராப்ளம் வருதா, லிமிட்ஸ் ஏதாவது இருக்கா, ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாவது லிமிட்ஸ் இருக்கா, இதெல்லாம் தான் அது எப்போ என்ன இந்தமாரி ப்ராப்ளமை எப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ். எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னா, நம்ம அந்த சாஃப்ட்வேரை எக்ஸ்டர்னலாக எப்போ யூஸ் பண்ணுவோம், டெலிவரி பண்ண பிறகு அந்த பீப்புள்கிட்ட கொடுத்த பிறகு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் என்ன அவங்க யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகுதோ அதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னது காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்ஆர்எஸ். ஓகேவா. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்ஆர்எஸ் புரிஞ்சிடுச்சா. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்ஆர்எஸ்னால் என்னது, இது காம்பனண்ட் ஒரு சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட், இதில் 4 விஷயத்த காம்பனண்ட்டாக வச்சுக்கணும். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம்,
அப்புறம் என்ன ஒரு டிசைன்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகும்போது என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கும், அப்புறம் எக்ஸ்டர்னலாக என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இது எல்லாத்தையும் எதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும், அந்த சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் இன் எஸ்ஆர்எஸ். ஸோ ப்ராப்ளம் இன் எஸ்ஆர்எஸில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இன்கம்ப்ளீட்னஸ். ஸோ இன்கம்ப்ளீட்னாவே என்னது, டீட்டெயில்ஸு ஃபுல்லாக இல்லை, இன்சஃபிஷியன்ட் டீட்டெயில்ஸ், நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸு கிடைக்கல அப்படின்னா என்னாகும், நம்மளோட ப்ராடக்டை சாஃப்ட்வேர் ப்ராடக்டை கம்ப்ளீட்டாக இது பண்ண முடியாது, டெவலப் பண்ண முடியாது. அதுதான் என்னது இன்கம்ப்ளீட்னஸ். நெக்ஸ்ட்டு ஆம்பிகுட்டி. ஸோ ஆம்பிகுட்டின்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளே மோர் தென் ஒன் மீனிங் கொடுக்குறது. ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் மோர் தென் ஒன் மீனிங். ஸோ அப்போனா என்ன, இப்போ நீங்கள் ஆர்டிபிஎம்எஸில் படிப்பீங்க நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நார்மலைசேஷனில் ஒரு டேட்டாக்குள்ளே இன்னொரு டேட்டா இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். அதுதான் வந்து நார்மலைசேஷன். இப்போ அவனோட டேட் ஆஃப் பர்த்னு இருக்குன்னு வச்சுக்கேன், அந்த டேட் ஆஃப் பர்த்தில் எத்தனை விஷயம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா, டே இன்க்ளூட் ஆயிருக்கு, மந்த் இன்க்ளூட் ஆயிருக்கு, இயர் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ டே, மந்த்து, இயரு, இது எல்லாமே 3 டைப் ஆஃப் டேட்டாவை அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த நார்மலைசேஷனில் அதை நம்ம 3 இதாக தனியாக பிரிக்கு. ஸோ அப்போ ஒரு டேட்டா இன்னொரு டேட்டாவோட டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்கு தான் எதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா நார்மலைசேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆம்பிகுட்டினா அதுதான், ஒரே ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் மோர் தென் ஒன் மீனிங் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், ஒரு 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 இதுக்கு ஒரு மீனிங் தான் இருக்கணும். ஸோ அப்போ நிறைய மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா, எப்படி இதை க்ரியேட் பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளம் இன் எஸ்ஆர்எஸ். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராடிக்ஷன். ஸோ கான்ட்ராடிக்ஷன்னா என்னென்னா இன்கன்சிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால வர்றது தான் என்னது கான்ட்ராடிக்ஷன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் பண்ணாமல் கொடுக்காம ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி கொடுப்பாங்க, செகண்ட் டைம் ஒரு மாதிரி கொடுப்பாங்க, அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறதுனால வர்றது தான் என்னது கான்ட்ராடிக்ஷன். ஸோ உனக்கும் எனக்கும் முரண்பாடான கருத்து இருக்குது, ஷீ இஸ் டிஃபர் ஃப்ரம் மீ, ஷீ இஸ் கான்ட்ராடிக்ட் டு மீ அப்படின்னா நீயும் நானும் வெவ்வேறு மாதிரி யோசிக்கிறவங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரே மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால ஒன்றுக்கும் ஒன்றும் முரண்பாடான டேட்டா இருந்துச்சுன்னா அப்போ வந்து ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் வந்து ஓவர் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஓவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஓவர்னா என்ன, அதிகம், ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன, நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்கிறது தான் என்னது ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ ஓவர் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன, இதெல்லாம் ஃப்யூச்சரில் தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான ஸ்பெசிஃபிகேஷனை இன்க்ளூட் பண்ணியிருந்தோம்னா அதுதான் என்னது ஓவர் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அப்போ வந்து இது ரொம்ப அதுக்குன்னு அதிகமாகவும் இன்க்ளூட் பண்ணியிருந்தா ஒரு நல்ல டிசைனை நம்மளால் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஃபார்வேர்ட் ரெஃபரன்சஸ். ஸோ ஃபார்வேர்ட் ரெஃபரன்சஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப வந்து முன்னோக்கி யோசிக்கக்கூடாது. அதுக்கு ஃபார்வேர்ட்னா என்ன, முன்னாடி போகிறது, ரெஃபரன்சஸ்னால் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்போவே யோசித்தோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அதை வச்சு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எழுதுனோம்னா அதை நம்மளால் படிக்கவே முடியாது, நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா ஒரு நல்ல டிசைனை நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ இதெல்லாம் தான் என்னது ப்ராப்ளம் இன் எஸ்ஆர்எஸ். ஓகேவா, புரிஞ்சிச்சாம்மா? தேங்க்யூ.